கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் பெய்த கனமழையால் மணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் கடந்த 3 நாட்களாக உணவு, மின்சாரம் இல்லாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், அங்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை குறித்த விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுதா. தமிழகத்தில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை கல்வராயன் மலை, கச்சிராபாளையம், சங்கராபுரம், ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஏரிகள் மற்றும் குளங்கள் மற்றும் அணைகளானது நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் கல்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தற்பொழுது முழுமையாக சூழப்பட்டு 700க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியே வராத வகையில் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மோட்டாம்பட்டி என்ற கிராமம் தான் அந்த கிராமம். 700 பேர் வசிக்கக்கூடிய அந்த கிராமம் தற்பொழுது மோட்டாம்பட்டி கூடலூர் இடையே செல்லக்கூடிய மணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக இந்த கிராமம் முழுமையாக தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக இந்த கிராமத்திலிருந்து மக்கள் வெளியே வராத வகையில் அவ்வாறு அவசரத்துக்கு வெளியே வர வேண்டுமென்றால் உயிரை பணையும் வைத்து அந்த ஆற்றை கடந்து தான் வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை 3 நாட்களாகியும் உணவு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி 3 நாட்களாக அந்த கிராம மக்கள் அவதியுற்று வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதிகாரிகள் யாரும் இதுவரை ஆய்வு செய்யப்படாததால் அந்த கிராம மக்கள் தொடர்ந்து உணவின்றி தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த மணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமானால் முழுமையாக ஏற்கனவே சிறுமழையானாலும் அந்த கிராமத்திற்கான போக்குவரத்து எப்போதும் துண்டிக்கப்படும். தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள முழுமையான அந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த இருக்கக்கூடிய அவசர நிலைக்கு மருத்துவ சேவை கூட அங்கு ஆற்றை கடந்து வருவது உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டு இருப்பது அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆபத்தான நிலைகளில் இது போன்ற ஆண்டுதோறும் ஏற்படும் ஆபத்தான நிலைகளிலிருந்து காப்பாற்ற கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்மட்ட பாலம், அதாவது மோட்டாம்பட்டி கூடலூர் இடையேயான மணியாற்றில் கடந்து செல்லக்கூடிய உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கிராம மக்களின் கோரிக்கை ஏற்று சுமார் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஒப்புதலானது அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு திமுக அரசானது அதற்கான ஒப்பந்தம் கூட இதுவரை விடுக்கப்படாமல் அந்த மக்களுக்கு துரோகம் இழுப்பதாகவும் பருவநிலை காரணமாக தற்போது பெய்து வரும் கனமழையிலும் இது போன்ற தடுப்பு நடவடிக்கையில் மக்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கை எவ்வித நடவடிக்கையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவது அந்த மக்களின் உயிரை பணையும் வைத்து தற்பொழுது அவர்களுக்கு துரோகம் இழுப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கேன். இதற்கு விடிவு காலம் வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது சுதா.